everyone. Welcome to K Square YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேவிகேஷன் டூல்ஸ் பற்றியும் அண்ட் ஆல்சோ கிரிட். ஸோ நம்ம டேட்டமில் லெவல்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதில் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரிவிட் ரிலேட்டடாக இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் அண்ட் டேட்டம் டூல்ஸ். டேட்டம் டூலில் இருக்க லெவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலக்ஷன்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெஜாரிட்டி கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் பேசிக் மெஜாரிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் முன்னாடி இருக்க 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. பிகாஸ் ஒரு ட்ராயிங்கில் யூனிட் எப்படி செட் பண்ணுறது அண்ட் லெவல் எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோக்கான லிங்க் ரெண்டுமே நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ without any without any further ado, let's get into the video. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நேவிகேஷன் டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல், ப்ரௌசர், டிஃபால்ட், ஓப்பன். ஓகே, ஸோ இதான் வந்து இன்டர்ஃபேஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த வால் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் வால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரெக்டாங்குலர் வால். அதே மாதிரி இதை ஃபைல் வியூவில் வச்சுக்கலாம். இதை வந்து ஹிடன் வியூலே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3D வியூ போய்க்கிறேன். ஸோ 3D வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது மவுஸ் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஃபைனு ஷேடடில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஜூம் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் மவுஸோட ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லையா, சென்டர் பட்டன், அதை வந்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட் அப்படின்றது உங்களுக்கு இதாகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேனு. ஸோ மவுஸோட சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மவுஸை இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜூம் பேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது. ஸோ ரொட்டேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொட்டேட் எப்படி பண்ணோம் அப்படின்னா கீழே கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மவுஸை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸை இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா? இப்படி மூவ் பண்ணாமல் மவுஸை இப்படி மூவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு இப்படி ரொட்டேட் மட்டும் அப்படி அசைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, அப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ரொட்டேட் த மவுஸ் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் ஆப்ஷன். ஓகேவா? ஆர்பிட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேவிகேஷன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராப்பர் பொசிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் லெஃப்ட் மவுஸ் அதை கிளிக் பண்ணுவீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட் அது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீல் வந்து இப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், இன்ட்ரோ, ஜஸ்ட்டு உங்கள் லெஃப்ட் பட்டனை இப்படி மூவ் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்தது ஆர்பிட். அதே தான், அதே லெஃப்டில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆர்பிட் இப்படி பண்ணிக்கலாம். பட் ஆர்பிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸி. அடுத்தது பேனு. எப்பயும் போல் பேன் இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரிவைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து லுக்கு. ஸோ லுக்னால் ஜஸ்ட் லுக் அரவுண்ட் மாதிரி தான். அடுத்தது வந்து சென்டர். இப்போ சென்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சென்டர் பொசிஷனாக நான் வச்சுருக்கேன்னு அர்த்தம். அடுத்தது வந்து வாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு இதில் வைக்க முடியாது. ஸோ அதை பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் பண்ண முடியும். ஸோ அதை லேட்டர் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து அப் அண்ட் டவுன். ஸோ மேலே கீழே மேலே அப் அண்ட் டவுன் பண்ணுவோம் இல்லையா,
அதான் அப் அண்ட் டவுன். ஸோ நீங்கள் இந்த நேவிகேஷன் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, நமக்கு வந்து ஷார்ட்கட் தெரியும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு மவுஸை இது பண்ணுறது. பேனை பொறுத்த வரைக்கும் இப்படி மவுஸோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஜூமுக்கு ஸ்க்ராலரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாதில்ல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ரீஜன் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் 2 டைம்ஸ். ஸோ திரும்பவும் ஜூம் அவுட் 2 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஜூம் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஃபிட் ஜூம் டு ஃபிட். ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்படி ஒரு ரீஜன் ஃபிட் ஆகுதோ அதுதான் ஜூம் டு ஃபிட். அதே மாதிரி ஜூம் டு ஃபிட் ஆல் ஃபிட்னாலும் அதே தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஜூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அவ்வளோதான். ஸோ இது வந்து சும்மா ப்ரீவியஸ் பேன் அண்ட் ஜூம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நமக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் பேன் பண்ணியிருந்தீங்கன்னா பேன், ஜூம் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூம், அதுதான் வந்து இதில் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நேவிகேஷன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, கியூபிக் பாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டாப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாப் வியூ, அதே மாதிரி பேக் வியூ, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை உங்களால் ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டைரக்ஷன் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்க்ராலர், அதுக்கப்புறம் இந்த ரொட்டேட் அப்படின்றத அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிடுறேன். கிரிட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னா கிரிட் எல்லாம் இருக்கும். ஃபூட்டிங் லே அவுட் அந்த இதில், அப்புறம் காலம் லே அவுட்டு, பீம் லே அவுட், அந்த அந்த மாதிரி ட்ராயிங்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கிரிட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு ரிவிட்லேயுமே கிரிட் இருக்குது. சரிங்களா? எல்லா ஸ்ட்ரக்சரலே யூஸ் பண்ணுவாங்க கிரிட்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிப்பன் டூல் பாரில் வந்தீங்க அப்படின்னா டேட்டம் பேனலில் கிரிட் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைன் ஆப்ஷன், ஸ்டார்ட் எண்டு ஆர்க் இருக்குது. அடுத்தது வந்து சென்டர்டு எண்டு ஆர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பிக் லைனு, அதுக்கப்புறம் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் டூல் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்செட் எடுத்துக்கலாம். சாரி, இது யூஸ் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். 12 ஃபீட் வச்சுக்கலாம். 12 ஃபீட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு 1 2 3 பிரிச்சுக்கலாம். 1, இதுக்கு நீங்கள் அடுத்தது போட போட வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ கிரியேட் சிமிலர் பார்த்துருந்தோம் இல்லையா? சிஎஸ், அது சிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ திரும்பவும் நான் ஒரு 8 ஃபீட்டுக்கு நான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நார்மல் லைன் டூல் யூஸ் பண்ணி வரைகிறது. பட் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், பிக் லைன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 10 ஃபீட்டுக்கு பிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அதே தான். நம்ம லெவலில் பார்த்த மாதிரி இதை நம்ம பிரேக் பண்ண முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ நான் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னால் பர்டிகுலர் இதை மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். இந்த பபுள்ஸை பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா மூவ் ஆகிடும். சரிங்களா? அகைன் இதை லாக் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லாக் வந்து பபுளை பிடிச்சி தூக்குனீங்கன்னா எல்லாமே வருது. ஆனால் நீங்கள் லாக் எடுத்துகிட்டு இந்த பபுளை பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் வரும். அதுக்காக தான் இதை நம்ம நேராக வச்சுக்கலாம். இந்த பபுள் பிடிச்சி ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த பபுளோட மூவ்மெண்ட் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு
இப்போ வெர்டிக்கலாக வரைஞ்சோம் இல்லையா, இப்போ வந்து ஹரிசாண்டல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு சிஎஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே லைன் காமன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருந்து ஒரு ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். ஒரு 4 feet ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்து நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 feetலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கும். சரிங்களா? இப்போ நான் பிக் லைன் எடுத்து 10 feet நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஏபிசிடி போட்டுப்போம். இந்த சைடு இருக்கிறத ஏபிசிடின்னு வச்சுப்போம். ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் சிமிலர் சிஎஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 10 feet என்டர். ஓகே. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டே வந்தேன்னா ஏபிசிடின்னு வரும். அதே மாதிரி நான் இந்த பக்கம் இப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு மாறிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எதை கண்டினியூஸ் பண்ணுறோமோ நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆகும்னா கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இனிஷியலாக நீங்கள் லைன் எடுத்து நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்த மாதிரி நீங்கள் இந்த சைடு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த சைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு சைடே நமக்கு போதும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு கிரிட் வரைகிறது. அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்டன்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி இதை எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை 8 feet கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 8 feet ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மூவ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இது இப்படி தான் கிரிட் டிசைன் பண்ணுறது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் கிரிட்டில் ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் எண்டு ஒரு ரேடியஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரேடியஸில் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஒரு 10 feet நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணணுன்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிரிட்ல என்ன பேர் அப்படின்னா சென்டர் எண்டு ஆர்க். ஸோ இப்போ சென்டர் இந்த எண்டு இதில் இருந்து எவ்வளோ தூரம் ஒரு ஆர்க் வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். 20 feet வருது இந்த ஆர்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்க் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து சென்டர் எண்டு ஆர்க். அடுத்தது பிக் லைன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். எடுத்துக்கலாம் இதை. ஸோ இதில் நீங்கள் வந்து ஓனாகவே ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 20 feet. ஸோ நீங்கள் ஓனாக உங்களால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ திரும்பவும் இந்த லைனை நான் கிளிக் பண்ணி ஒரு எல் ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் 20 ஷேப். இப்போ முடிச்சுட்டு இந்த டிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? திரும்ப இதுக்கு இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடியஸை இந்த இடத்துல எனேபிள் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 2 feet வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 feet உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் அதை எடிட் பண்ணிக்க முடியும். 5 feet அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்க் கிடைக்கும். ஆர்க் ஷேப்பில் விச் இஸ் ஃபில்லட் ஆர்க். ஓகேவா? ஸோ இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது திரும்பவும் நான் வந்து இங்கே போய்க்கிறேன். மல்டிபிள் செக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இதை எடுத்துக்கலாம். அதே தான் நம்ம பார்த்தோம், அதே ஆர்க்கு தான். ஸ்டார்ட்டு அண்டு ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது திரும்பவும் வந்து இன்னும் 2 இருக்கு இல்லையா?
இது வந்து மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் அதே தான் சென்டர் இது பார்த்தாச்சு ஆல்ரெடி, அதே கான்செப்ட் தான். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்கும், அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு லைன் அதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வருதா, இந்த மாதிரி உங்களால் ஒரு கர்வ் மாதிரி இது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களால் வேணுன்ற ஷேப்புக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ டபுள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட உங்களால் கிரிட் வரைஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் லைனு. அதில் நம்ம ஆர்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் பேட்டர்ன் ஸ்ப்ளைன் மாதிரி இருக்கிறதுல பார்த்தோம். அடுத்தது ஃபில்லட் இதில் கொடுக்கலாம். அதே மாதிரி அதுலேயே இன்னொரு ஆர்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் திங்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் டைம் எடிட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நோடு இருக்கும். அந்த நோடை நீங்கள் மூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஓவர்லேப் ஆகாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களால் மூவ் பண்ண முடியும் இதை. ஓகேவா? இந்த இதுலலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பட் ஓரளவுக்கு ஓவர்லேப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா உங்களால் இதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கிரிட். ஸோ கிரிட் மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலில் போடுவோம் இல்லையா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம இன்னைக்கான நேவிகேஷன் அண்ட் தென் கிரிட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் லெவல்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் எப்படி செட் பண்ணுறது, இந்த விஷுவல் ஸ்டைல்ஸ் எப்படி செட் பண்ணுறது, இந்த செலெக்ஷன்ஸு, இந்த ரிப்பன் டூல்ஸு இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பில் டூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பில் டூல்ஸு அந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக 2 எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிவ் லைக் பட்டன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you in next video. Thank you.